ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு இபிக் ரூல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன் புரியாது. கேஸ் எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க நாம கதைக்குள்ள போயிடலாமா? போன சாப்டர்ல அந்த கயிறு பொண்ணு அந்த பொண்ணோட டிஃபென்ஸை பிரேக் பண்ணி இருக்கு. இப்போ அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கயிறு பொண்ணோட ஸ்பிரிச்சுவல் சார்டு அந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு அட்டாக், அங்க ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட். அப்போ இது பார்த்துட்டு அந்த சீனியர் என்ன நடக்குது அங்க பார்த்தா அந்த கயிறு பொண்ணு அட்டாக் பண்ணதுல அந்த பொண்ணு தேய்ச்சிக்கிட்டு பின்னாடி போயிட்டா. அப்ப அந்த பொண்ணு கயிறு பொண்ணை பார்த்து கேட்கறா, உன்னால இது எப்படி பண்ண முடிச்சது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது பார்த்துட்டு கீரன் இந்த இமோட்டல் செட்டோட டிசேபிள்ஸ் என்னது நம்ம ஜூனியர் சிஸ்டர் இதுல வின் பண்ணிட்டாங்களா? அப்ப அந்த செக்ட் சீஃப் பொண்ணு சொல்றா, வின்னர் யாருன்னு டிசைட் ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமா ஒன்னும் பண்ணாத ஜிஎன் கயர், சீக்கிரமா கீரை இறங்கி வா. அப்படியே மனசுல நினைக்கிறா. அந்த பொண்ணோட கியூஐ ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, இனி அவளால கொஞ்சம் கூட ஃபைட் பண்ண முடியாது. அப்போ அந்த கயிறு பொண்ணு நேரா ஹீரோ கிட்ட போய், சயின்டிக் கிங் இதுல நான் வின் பண்ணிட்டேன். ஹீரோ சொல்ற, சரி நீ போய் ரெஸ்ட் எடு. அப்படியே ஹீரோ எல்டர் பொண்ணு கிட்ட சொல்றா, எல்டர் யாங் எனக்கு தாகமா இருக்கு. அப்ப அவங்க, சரி சயின்டிக் கிங் நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். அப்போ இது பார்த்துட்டு அந்த கிழட்டு எல்டர் ஷோக்காய் சொல்றா, நான் ஏதாச்சும் கனவுல இருக்கேனா? ரொம்ப அரகண்டு பிடிச்ச அந்த எல்டர் யாங் இப்போ சயின்டிக் கிங்குக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ மொட்டை எல்டர் சொல்றா, டேய் நான் அப்போவே சொன்னேன் இல்லையா அந்த சயின்டிக் கிங் கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு. அப்ப மொட்டை எல்டரை பார்த்ததும் கிழட்டு எல்டரும் மாஸ்க்கும் ஷோக் ஆயிட்டாங்க. டேய் நீ எப்பறா எங்களோட பக்கத்துல வந்த? அப்ப அவன் சொல்றா, இதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை நீங்க தவற விட்டுட்டீங்க. அப்ப அந்த கிழட்டு எல்டர் மாஸ்க் எல்டர் கிட்ட சொல்றா, டேய் இந்த மொட்டை சொல்றதுல சின்னதா ட்ரூத் இருக்கு. அப்ப அந்த ஆளு, ஆமா ஆமா. அப்ப அடி வாங்கின பொண்ணு அந்த சீனியர் கிட்ட வந்து சொல்றா, மாஸ்டர் என்னோட எல்லா மூவே அவ ஏற்கனவே கணிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அந்த ஆள் சொல்றா, நீ சொல்றது தப்பு, உன்னோட மூவ்ல இருக்க தப்பை கண்டுபிடிச்சது அவ கிடையாது, இந்த யான் கியூனோட பக்கத்துல இருக்க அவன் தான். அப்படி ஹீரோ பார்த்து நினைக்கிறா, யாரு இவ, எங்கிருந்து வந்தா? இது இப்போதைக்கு மறக்கலாம். அப்படி இன்னொரு டிசேபிள் கிட்ட சொல்றா, ஈஷங் நீ தான் அடுத்த ரவுண்டுக்கு போனோம். அப்ப அவன் சரி மாஸ்டர். அப்படி அங்கிருந்து குதிச்சு ஸ்டேஜுக்குள்ள போயிட்டா. அங்க போய் நின்னு சொல்றா, என்னோட பேரு தான் கீஷங், நான் ஃபைவ் பர்னிங் ரீஇன்கார்னேஷன் இல்லத்துல இருக்கேன். நான் ஃபோர்கெட்டன் இம்மோர்டல் செட்டை ஃபைட் பண்றதுக்கு சேலஞ்சுக்கு கூப்பிடுறேன். அப்போ இது கேட்டதும் கீரை நிக்கிற டிசேபிள்ஸ் எல்லாம், என்னது ஃபைவ் பர்னிங் ரீஇன்கார்னேஷன் இல்லமா? இதுக்கு முன்னாடி வந்த பொண்ணை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்ப இன்னொருத்தன் சொல்றா, யார் இந்த டைம் ஃபைட் பண்ண போறது? ஜூனியர் சிஸ்டர் மறுபடியும் ஃபைட் பண்ண போகுமா? அப்ப அந்த சீஃப் பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, சயின்டிக் கிங் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு யாரை அனுப்பணும்? அப்போ ஹீரோ சொல்றா, இந்த 12 பேலஸ்ல இருக்க டிசேபிள்ஸால கூட அவங்க கூட ஃபைட் பண்ண முடியாது, அதனால நான் போய் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். அப்ப இது கேட்டது அவங்க கத்துக்கிட்ட சொல்றாங்க, இல்ல நீங்க போக கூடாது, உங்களோட கல்டிவேஷன் பேஸ் ரொம்ப லோவா இருக்கு, அப்ப எப்படி உங்களால ஃபைட் பண்ண முடியும்? அப்ப ஹீரோ கேக்குறா, நீங்க ஏதாச்சும் மறந்துட்டீங்களா? நான் இப்ப ஃபைட் பண்ண போறது என்னோட பிரில்லியன் கியூஏ கல்டிவேஷன் பேஸை வச்சு. அப்படியே ஹீரோ ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு அவங்க கிட்ட வா ஃபைட் பண்ணலாம். இப்போ ஹீரோ பார்த்துட்டு இமோட்டல் செட்ல இருக்க டிசேபிள்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எதுக்காக சயின்டிக் கிங் ஸ்டேஜுக்குள்ள போய் நிக்கிறா? இப்போ இன்னொருத்தன் சொல்ல, அவர் ஒரு சயின்டே போல தானே, ஒரு பிரின்ஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ இன்னொருத்தன் சொல்றான், ஆனா இந்த சயின்டிக் கிங்க பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. அப்ப ஹீரோட ஆப்போசிட் சைடுல நிக்கிற பச்சை மண்டை சிரிச்சுக்கிட்டு அவனோட பவர் ரிலீஸ் பண்ணிட்டா. அப்ப அவனோட பின்னாடி ஒரு லைனோட உருவம் வந்து நிக்குது. அப்ப இது பார்த்துட்டு அந்த எல்டர் யாங் பொண்ணு சொல்றா, எர்த் கிரேடு ஹை லெவல் டெக்னிக் ஆச்சே, இந்த கீஷங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த யூகே பொண்ணை விட. அப்ப எல்டர் லாங்லிங் சொல்றா, ஆனா ஒரு உண்மையான எக்ஸ்போர்ட் முன்னாடி இந்த பிரசன்ஸ் எல்லாம் சும்மா ஷோ ஆஃப் தான். அந்த பச்சை மண்டை ஹீரோ கிட்ட சொல்றா, ஏய் நான் பேரு தெரியாதவங்களை சும்மா கொல்ல மாட்டேன், அதனால சீக்கிரமா உன்னோட பேரை சொல்லு. அப்ப ஹீரோ சொல்றா, நீ இப்ப சாக போற, அதனால என்னோட பேரு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. அப்ப அவன் கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து சொல்லிக்கிட்டே வரா, என்னது நான் சாக போறேன்னா? நீ ரொம்ப அரகண்டா பேசுற, அதனால இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பாடத்தை கத்து தரேன். அப்படி அங்கிருந்து ஸ்பீடா வந்து பஞ்ச் பண்ணா ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா டாஜ் ஆயிட்டா. அப்ப ஹீரோ 2 விரல் எடுத்துக்கிட்டு அவனை ஒரு அட்டாக் அடிச்சடியில அவன் பிளட் வாமிட்டே எடுத்துட்டான். இது பார்த்துட்டு அவங்க கூட வந்தவங்க எல்லாம் என்ன அங்க நடந்ததுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அவன் கீரை விழுந்துட்டான். அப்ப ஹீரோ அவனை பாக்குறா, பச்சை மண்டை கீரை கிடந்து நினைக்கிறா, ஏதோ சரியில்லை, நான் சீக்கிரமா இதுல இருந்து பின்வாங்கி ஆகணும். அப்படி நினைச்சிட்டு அங்கிருந்து ஒரு ஜம்பு. இப்ப ஹீரோ அங்கிருந்து ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்ட சொல்றா, நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சியா? ஹீரோ பண்ண அட்டாக்ல அவனோட நெஞ்சில ஒரு ஹோலே வந்துடுச்சு. அப்ப அவன் அந்த அட்டாக் வாங்கிக்கிட்ட ஹீரோ பார்த்து கேக்குறா, டேய் நீ உண்மையில யார்டா? அப்ப ஹீரோ கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்ட சொல்றா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட அதை பத்தி சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்பைக் மாதிரி இருக்குது அவனோட மண்டையில கொண்டு வந்துட்டா. அப்ப ஹீரோ சொல்றா, இப்ப நீ சாக வேண்டிய நேரம்.
அப்படியே கையை முறுக்கிட்டு சாவடா. அப்படியே அங்கிருந்து கிளம்பிக்கிட்ட சொல்றா, இப்ப என்னோட பேர் உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்தா அந்த பச்சை மண்டை பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. இது பார்த்துட்டு அவனோட மாஸ்டர் அங்கிருந்து கத்திக்கிட்ட சொல்றா, டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட டிசேபிள கொண்டு இருப்ப. அப்ப ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, இங்க ஃபைட் பண்ண வரதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது யாருக்கு? நீ இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அப்ப ஹீரோ பார்த்து அவன் நினைக்கிறா, இதுல டவுட்டா இல்ல, அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தது இவன் தான். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நீ என்ன நினைக்கிற, இது முடிஞ்சிடுச்சுன்னா? ஆனா நீ நினைக்கிறதே தப்பு, இனிமேதான் ஃபன் ஆரம்பிக்க போகுது. அப்ப அந்த கிழட்டு எல்டர் சொல்றா, சயின்டிக்கிங்கோட அந்த சாட்தாவோ ரொம்ப அருமையா இருக்கு, நான் நினைக்கிறேன் அதை எல்டர் யாங்க கூட கம்பேர் பண்ணலான்னு. அப்ப அந்த எல்டர் பொண்ணு சொல்றா, சயின்டிக்கிங்கோட அந்த சார்ஜென்ட் ஏற்கனவே என்ன தாண்டி போயிடுச்சு, நான் நினைக்கிறேன் இந்த என்டையர் ஹோன்மேங் கான்டினென்ட்ல சயின்டிக்கிங்கோட சாட்தாவோ இந்த மேட்ச் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு. அப்ப அந்த எல்டர் லூ சொல்றா, நான் நினைச்சேன் அவருக்கு இன்கிரெடிபிள் ஃபோர்ஸ் ஐட்டம் மட்டும்தான் இருக்கும்னு, ஆனா அவர் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப அங்கிருந்து அந்த சீஃப் பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, சயின்டிக்கிங் டைமும் முடிஞ்சிடுச்சு, சீக்கிரமா கீழே இறங்கி வாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க மனசுல நினைக்கிறா, நான் நினைச்ச விட ரொம்ப திறமசாலியா இருக்கா. அப்ப ஹீரோ கீரை கிடக்கிற ரிங் எடுத்துக்கிட்டு சொல்றா, என்னது ஸ்டோரேஜ் இருங்க. அப்படி ஆப்போசிட் நிக்கிறவங்கள பார்த்து சொல்றா, இந்த கேம் இன்னும் முடியல, யாருக்காச்சும் வரணும்னா சீக்கிரமா வாங்க. அப்ப கீரை நிக்கிற டிசேபிள்ஸ் சொல்றாங்க, என்ன இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, அந்த ரெண்டு பேரும் அந்த கீசாங்க விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப அந்த பக்கத்துல இருந்து ஒரு ரெட் ஹேர் சொல்றா, மாஸ்டர் அவன் நம்ம ஜூனியர் பிரதரை கொண்டுட்டா, சீக்கிரமா பெர்மிஷன் கொடுங்க, எனக்கு அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். அப்ப இன்னொருத்தனும் சொல்றான், ஆமா மாஸ்டர் அவனை இப்பவே கொல்லணும், இல்லைன்னா நமக்கு இவன் ஃபியூச்சர்ல பெரிய ஒரு பிரச்சனையா ஒண்ணு நிப்பா. அப்ப அவனை பார்த்து அந்த சீனியர் அங்கிருந்து கத்திக்கிட்டே சொல்றா, இடியட்ஸ், அவனோட ஒரே பார்வையில நீங்க யூஸ் பண்ற டெக்னிக்ல என்ன தப்பு இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இங்க இனியும் முன்னாடி போனா நீங்களும் அவனை மாதிரி மேல போயிடுவீங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து அந்த பச்சை மண்டை செக் பண்ணிட்டு அங்கிருந்து கத்திக்கிட்டே சொல்றா, மாஸ்டர் இது ரொம்ப நல்லதுக்கு இல்ல, சீனியர் பிரதர் கியோட ஸ்டோரேஜ் ரிங் இங்க காணோம். அப்போ இது கேட்டது இவங்க 3 பேரும் ஷோக்கா, என்னது? அப்போ ஹீரோ அங்கிருந்து அந்த ரிங்க வச்சு விளையாடிக்கிட்ட சொல்றா, ஹே கேஸ், நீங்க யாரும் ஃபைட் பண்ண வர போறது இல்லையா? இது பார்த்துட்டு அந்த சீனியர் அங்கிருந்து கடுப்பாய் கத்துக்கிட்ட சொல்றா, செக்டி சீஃப், உங்களோட ஒரு ஆளு எங்களோட செக்டில இருக்க ஒரு பொருளை எப்படி திருடலாம், சீக்கிரமா அவங்கிட்ட எங்களோட ஸ்டோரேஜ் ரிங்க திரும்பி கொடுக்க சொல்லுங்க. அப்ப அந்த சீஃப் பொண்ணு அங்கிருந்து கேக்குறா, அது உங்களோட பொருள்னு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? அப்போ ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, அப்போ நீங்க சொல்றது வச்சு பார்த்தா அது உங்களோட டிசேபிளோட பொருள்னு இல்லையா? சரி, இது அவங்கிட்ட கேட்டு சொல்லுங்க, இது அவனோட தானு. அப்ப அந்த பச்சை மண்டை தூக்கி வச்சுட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து சொல்றா, சீனியர் பிரதரோட ரிங்குக்குள்ள 2000 பிரைட் அயன் இருந்தது. இந்த பிரைட் அயன் என்னன்னா இந்த உலகத்துல ஒரு காமன் கரன்சி மாதிரி தான். செலஸ்டியல் ஸ்டோன், பிரைட் கியூஐ எல்லாத்தையும் கல்டிவேஷன் ரிசோர்ஸா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, அப்ப நீங்க அதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்களா? அப்ப சரி, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அப்படி சொல்லிட்டு அந்த ரிங்குக்குள்ள இருந்த எல்லா பொருட்களையும் கீரை கொட்ட ஆரம்பிச்சுட்டா. பார்த்தா அதுக்குள்ள எக்கச்சக்கமான பிரைட் அயன்ஸ் இருக்கு. அப்ப ஹீரோ அதை காட்டிட்டு சொல்றா, இங்க பாருங்க, இதுல 5000 பிரைட் அயன்ஸ் இருக்கு. அப்போ இது உங்களோட சீனியரோட கிடையாது. அப்ப இந்த மாதிரி ட்ரெஷர்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கணும்னா அவனோட இந்த லைஃப் மட்டும் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும். அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து கடுப்பாய் கத்திக்கிட்டு சொல்றா, அது எங்களோட சீனியரோட தான், நீ எதுக்கடா இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? அப்ப அந்த சீனியர் முட்டாப்பாய் அங்கிருந்து கடுப்பாய் சொல்றா, தம்பி, சீக்கிரமா அந்த ஸ்பிரிச்சுவல் ரிங்க திரும்பி கொடுத்துடு, எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ அவ்வளவு சீக்கிரம். அப்ப சுப்ரீம் எல்டர் ஃபீனிக்ஸ் மண்டையில இருந்து குதிச்சுக்கிட்ட சொல்லிட்டு வரா, சயின்டிக்கிங், நீங்க சொன்ன பொருளை நான் கொண்டு வந்துட்டேன். அப்ப சுப்ரீம் எல்டரை பார்த்துட்டு ஹீரோ நினைக்கிறா, இது ரொம்ப நல்லது, சுப்ரீம் எல்டர் அந்த ஃபீனிக்ஸ் கேர் ஸ்பியரை கொண்டு வந்துட்டாரு, எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இப்படி அந்த ஸ்பியரை ஹீரோ வாங்கிட்டா. அப்ப சுப்ரீம் எல்டர் சொல்றா, உண்மையில இந்த ஃபீனிக்ஸ் ஸ்பியர் 9th கிரேட் வெப்பனுக்கு அளவுக்கு வர்த்தா இருக்குது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ஸ்பியர்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க, அது இல்லைன்னா இந்த ஸ்பியர் இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்ப ஹீரோ சொல்றா, அதை பத்தி கவலைப்படாத, நான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பிரேக் பண்றேன். அப்படியே ஹீரோ அந்த ஸ்பியரை தூக்கி தரையில ஒரு அடி. உண்மையில இந்த ஸ்பியர் ரொம்ப அற்புதமா இருக்கு. பார்த்தா அதுல இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பிரேக் ஆகி அந்த ஸ்பியரோட ஹெட்ல ஒரு ஃபார்மேஷன் பெற ஆரம்பிச்சிடுச்சு. இது பார்த்துட்டு அந்த சீனியர் ஷோக்காய் நினைக்கிறா, டாமிட், இது ஃபீனிக்ஸ் கேர் ஸ்பியர் ஆச்சே, இது கடைசியில அந்த சியானியோ கையில போகணும், இந்த ரிஃபைனிங் செட் எங்களோட ரெட் ஹெவன் பவலியனுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு தானே இது உருவாக்குனது. அப்போ ஹீரோ கையில ஒரு சிம்பிள் மாதிரி எடுக்கிறா. அப்போ இது பார்த்துட்டு அவன் சொல்றா, இது அந்த கீசாங்கோட ரிங்குக்குள்ள இருக்க பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, அந்த ரிஃபைன் கிளான் எதுக்காக இந்த ரெட் ஹெவன் பவலியனை இவ்வளவு ஐஸ் வைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இந்த ஸ்பியர்ல இருக்க ரெஸ்ட்ரிக்ஷனை ரெட் ஹெவன் ஓட்டரால மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த ஸ்பியர் வெறும் இரும்பு மட்டும்தான். எனக்கு முன்னாடி இந்த ஸ்பியரை நான் எடுத்துட்ட ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த ரெட் ஹெவன் ஓட்டர் நீ என்னைக்கு வந்து கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்த, இப்ப ரெண்டுமே என்கிட்ட தான். இப்படி அந்த ரெட் ஹெவன் ஓட்டரை பிரேக் பண்ணிட்டா. இப்படி அந்த ஸ்பியர்ல பவர் செலுத்திட்டு ரிலீஸ்னு சொல்லி ஒரு அட்டாக். பார்த்தா அவங்க நிக்கிற இடத்துல செவரை உடச்சிக்கிட்டு பீம மாதிரி அந்த அட்டாக் போகுது. அவங்க அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல டேஜ் ஆகி ஷோக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, எல்டர் லியூ, இதுதான் உங்களோட நியூஸ் பேர் வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஆள் அது வாங்கிக்கிட்ட, நன்றி சயின்டிக்கிங். அதை பிடிச்சுக்கிட்டு அந்த ஆளோட பவர் செலுத்தும் போது அந்த ஸ்பியர்ல இருந்து ஒரு ரெட் ஃபீனிக்ஸ் பறந்து போகுது. அப்ப அந்த சீஃப் பண்ணு சொல்றா, ஃபீனிக்ஸ் கேர் ஸ்பியர் அதோட ஓனரை கண்டுபிடிச்சாச்சு. அப்ப அந்த லியூ எல்டர் அந்த ஸ்பியர் கிட்ட சொல்றா, இன்னையில இருந்து நான் தான் உன்னோட மாஸ்டர். அப்ப அந்த சீனியர் கடுப்பா நினைக்கிறா, நான்
ஃபர்ஸ்டே போய் அந்த ரிஃபைனிங் செட்டில் இருந்து இந்த ஸ்பியரை எடுத்திருக்கணும். அப்புறம் இந்த ஃபோர்கெட்டன் இம்மோர்டல் செட்டுக்கு வந்திருக்கணும். அப்ப அந்த மொட்டை எல்டர் அந்த கிழட்டு எல்டர் கெட்டுப்பிடிச்சுக்கிட்டே சொல்றா, இனிமேல இருந்து நான் சைனிக் கிங் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்க போறேன். ஒருவேளை சைனிக் கிங்கோட மூடு நல்லா இருந்தா எனக்கும் இது மாதிரி வெப்பன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கிழட்டு எல்டர் ஆமா ஆமா. அப்ப அங்கிருந்து அந்த எல்லாரும் லியூ சொல்றா, இப்ப சீனியர் ஷாவியா கூட வந்தா அவர் கூட ஃபைட் பண்ற அளவுக்கு எங்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்படியே ஹீரோ கிட்ட கேக்குற, சைனிக் கிங் என்னோட ஏதாச்சும் ஹெல்ப் வேணாமா? அப்போ லாங்லிங் எல்டரும் வெப்பன் எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்துட்டு கேக்குறா, சைனிக் கிங் நீங்க சொல்லுங்க, இப்பவே அவங்கள எல்லாம் கட் பண்ணிடுறேன். அப்போ இது பார்த்துட்டு அவங்க பயந்துட்டாங்க. அப்போ ஹீரோ அவங்க 2 பேரும் தடுத்துக்கிட்டே சொல்றா, யாராச்சும் இங்க இருந்து உயிரோட போகணும். ஆனா இனிமே இந்த ஃபோர்கெட்டன் இம்மோர்டல் கிளானை எப்பவும் டச் பண்ண நினைக்காதீங்க. அப்படி ஏதாச்சும் பிளான் பண்ணுனா உங்களோட எல்லாருடைய உயிர் போகுது ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்ப அந்த சீனியர் சொல்றா, இது நான் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் உங்களோட நெய்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ ஹீரோ சொல்றா, அதை தெரிஞ்சுக்க நீ தகுதியானவன் கிடையாது. சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி போ. பார்த்தா பயந்து அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு டிசேபிள்ஸ் எல்லாம் சைனிக் கிங் வாழ்க, சைனிக் கிங் வாழ்க. அப்ப ஹீரோ கிட்ட அந்த சீஃப் பொண்ணு கேக்குறா, அந்த டியூல் ரிஃபைனிங் செட்டில என்ன சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, இந்த விஷயத்துல சுப்ரீம் எல்டர் உதவி பண்ணியிருக்காரு, அதனால செட்டி சீஃப் நீங்க அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அப்ப இந்த சுப்ரீம் எல்டர் நினைக்கிறா, இது பார்த்தாலே தெரியுது இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் ஒடிஞ்சற மாதிரி தெரியல. ஒருவேளை இந்த சைனிக்கு இந்த குஞ்சி பொண்ணோட அஃபேர் இருக்குமா? அப்ப அந்த பொண்ணு சுப்ரீம் எல்டரை பார்த்து சொல்றா, சுப்ரீம் எல்டர் நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ரிவார்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தா இப்ப கேளுங்க. அப்படி அவங்க மனசுல நினைக்கிறா, இதுல என்னமோ சரியில்லை. இந்த லின்யூ சுப்ரீம் எல்டரை பேசி எங்கூட சமாதானமாக்க பாக்குறானா? உண்மையில இவன் யாருக்கு தான் விசுவாசமா இருக்கா? அப்ப அந்த சுப்ரீம் எல்டர் சொல்றா, இந்த செட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அது இந்த ஓல்டு மேனுக்கு வந்த ஒரு பிரச்சனை மாதிரி தான். அப்படியே மனசுல நினைக்கிறா, என்ன நடந்தாலும் சரி எனக்கு அந்த ஆன்டிடோட்டை கொடுக்கறதுக்கு ஒருத்தரால தான் முடியும். அதனால நான் சைனிக் கிங்கோட பேச்சை கேட்கறது தான் எனக்கு நல்லதா இருக்கும். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, சரி இந்த பிரச்சனை அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. செக்ட் சீஃப் எல்டர் சுவான், எல்டர் லியோங், எல்டர் யாங், எல்டர் லியூ, நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. உங்ககிட்ட எல்லார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குது.